ஹாய். லாஸ்ட் வீடியோவில் லேர்னர்ஸாக நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருந்தோம். என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையுமே கரெக்டுன்னு நம்புறது, உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன ஒரு ட்ரேடரை புகழ்ந்து தள்ளுறது. இது 3மே பெரிய மிஸ்டேக்குன்னு பார்த்துருந்தோம். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாமா? 4th பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா? லைஃப் ஸ்டைல் பற்றி போஸ்ட் போடக்கூடிய பேஜஸை ஃபாலோ பண்ணுறது பிக்கஸ்ட் லேர்னர் மிஸ்டேக்ஸு. நீங்கள் யாரோ ஒருத்தங்களை வர்ஷிப் பண்ணுறீங்க. அவங்க எப்போவுமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றியும் ப்ராஃபிட்ஸ் பற்றியும் மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஏதோ ட்ரபிளில் இருக்கீங்க அப்படிங்கிறத. அப்போ எந்த மாதிரி பேஜஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடிய பேஜஸ், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை டீச் பண்ணக்கூடிய பேஜஸ், வேல்யூஸ் ஷேர் பண்ணக்கூடிய பேஜஸ் தான் ஃபாலோ பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். அது மட்டும்தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸே இல்லாமல் வித்தவுட் ப்ராக்டிஸ் ஓன் மணியில் ட்ரேட் பண்ணுறது, ஓன் ஃபண்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கோர்ஸை லேர்ன் பண்ணோம், இல்லை ஒரு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு ட்ரேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ஃபண்ட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட கேபிட்டலை ஃபுல்லாக காலி பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்ரோச்சை ப்ராக்டிஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும், அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த அப்ரோச்சை நம்பி உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெமோ ட்ரேடிங் இல்லைனா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமா ரியல் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை மாதிரி நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஜம்ப் பண்ணாதீங்க. பிகாஸ் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு லேர்னராக ஒருத்தங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு. இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா இந்த மிஸ்டேக்கில் நீங்கள் எதை பண்ணுனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.